வணக்கம். உங்களிடமிருந்து கிடைச்ச அந்த உடல், மனம், உணர்வு, பிணைப்பும் குணமும் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நம்ம உடல், மனம், அப்புறம் நம்ம உணர்வுகள், இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த தொடர்பு பத்தி. குறிப்பா சொல்லணும்னா நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்ச்சிகள், அது சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்ல கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எப்படி நம்ம உடல் நலத்தை, நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குதுன்னு பாக்குறது தான் இந்த கலந்துரையாடலோட நோக்கம். இது ஏதோ சும்மா பேசுறதில்ல. உங்க மூலங்கள்ல பாத்தீங்கன்னா மாற்று சிகிச்சை நிபுணர்கள், அப்புறம் குவாண்டம் ஹீலர்கள், மசாரோ எமோட்டோ, கேண்டஸ் பேரட்னு பல பேர் கருத்து இருக்கு. கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? முதல்ல இந்த மாற்று சிகிச்சை நிபுணர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். உடலும் மனசும் தனித்தனி இல்ல, அதை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஏன் நம்ம பேசுற வார்த்தை கூட நம்ம உடம்புல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பார்வை. அதாவது நாம பொதுவா மனசு வேற, உடம்பு வேறன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதை இந்த அணுகுமுறை ஏத்துக்கல. குறிப்பா பயம், கோபம், ரொம்ப நாளா இருக்கிற கவலை இல்ல குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள்லாம் மனசோட நின்றுறதில்ல. ஓ, அது நம்ம உடம்புல அவங்க ஆற்றல் ஓட்டம், அதாவது எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்றாங்களே, அதை பாதிக்குது இல்லனா தடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் ஓட்டம், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த மூலங்கள் ஏதாவது சொல்றாங்களா? இது எங்க ஓடுது? உடம்பு முழுக்கவா? மூலங்கள் அதை ஒரு உயிர் சக்தியா பாக்குது, லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. இது உடம்பு முழுக்க ஒரு சீரான ஓட்டத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஓட்டம் கரெக்டா இருந்தா ஆரோக்கியம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் வரும்போது இல்ல சில அதிர்ச்சியான சம்பவங்கள் நடக்கும்போது அது இந்த ஓட்டத்துல ஒரு மாதிரி தடை, பிளாக்கேஜ் ஏற்படுத்துது. ஓஹோ. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பைப்ல தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு அடைப்பு வந்தா தண்ணி தேங்கிடும் இல்லையா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த ஆற்றல் தடைகளும். சரி. அப்போ இந்த தடைகள் தான் அப்புறமா நோய்களா மாறுதா? இது உடனே நடக்குமா இல்ல நாள் ஆகவா? இல்ல, உடனே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான், காலப்போக்குல தான். ஆரம்பத்துல இந்த தடைகள் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு உணர்வு ரீதியா மட்டும் இருக்கலாம். ஆனா ரொம்ப நாள் இந்த தடைகள் அப்படியே இருந்தா அது குறிப்பிட்ட உறுப்புகள்லயோ இல்ல உடம்பு பகுதிகள்லயோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து கடைசியில வலி இல்ல அசௌகரியம் இல்ல ஒரு நோயா வெளிப்படுதுங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் உணர்வுகள் எப்படி நோயா மாறும்னு சில உதாரணங்கள் கூட உங்க மூலங்கள்ல இருக்கு. ஒருத்தர் தன்னையே ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டே இருந்தா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா அது தலைவலிக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. இது எப்படி? அந்த ஆற்றல் ஓட்ட பார்வையில பார்த்தா தொடர்ச்சியா தன்னை குறை சொல்றது இல்ல அந்த மன அழுத்தம், இது தலையை சுத்தி இருக்கிற அந்த ஆற்றல் ஓட்டப்புல ஒரு மாதிரி இறுக்கத்தை, ஒரு தடையை ஏற்படுத்தலாம். அந்த ஆற்றல் தேங்கி நிக்கிறது தான் தலைவலியா நாம உணர்றோம் அப்படிங்கறது அவங்க கருத்து. ஓ, அப்படியா? அதே மாதிரி பிடிவாதமா இருக்கிறது, மத்தவங்க சொல்றத ஏத்துக்க மறுக்கிறது, இது கழுத்து வலிக்கு காரணம்னு சொல்லியிருக்கு. இதுவும் அதே லாஜிக் தானா? ஆமா, அதேதான். அந்த வளைஞ்சு கொடுக்காத ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது கழுத்து பகுதியில ஒரு விரைப்புத்தன்மைய, அதாவது ஒரு ஆற்றல் தடைய உண்டு பண்ணுதுன்னு அவங்க பாக்குறாங்க. கழுத்து தானே தலையையும் உடம்பையும் சேர்க்கிற இடம். அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட சின்னமா பார்க்கப்படுது. அந்த நெகிழ்வுத்தன்மை மனசுல குறையும் போது அது உடம்புலயும் தெரியுதுங்கிறத அவங்க பார்வை. அவங்க சொல்றதும் முக்கியமா தெரியுது. ரொம்ப நாள் கோவம், வெறுப்பு, சுய விமர்சனம், இதெல்லாம் கீழ்வாதம், அதாவது ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் சீரியஸான பாதிப்பு இல்லையா? உண்மைதான். கீழ்வாதம்ங்கிறது மூட்டுகள்ல வர்ற வலி, வீக்கம். லூயிஸே மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல வருஷமா அடக்கி வச்ச கோவம் இல்லனா ஒரு கசப்புணர்வு, மத்தவங்கள மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இல்ல தன்னையே திட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உடம்புல குறிப்பா மூட்டுகள்ல போய் தேங்கி அங்க இருக்கிற ஆற்றல் ஓட்டத்தை ரொம்ப மோசமா பாதிச்சு கடைசியா கீழ்வாதம் மாதிரி நாள்பட்ட பிரச்சனையா உருவாகலான்னு சொல்றாங்க. இது நம்ம உணர்ச்சிகள் எவ்வளவு ஆழமா உடம்ப பாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா காட்டுறாங்க. ஆஹா, இந்த மாற்று சிகிச்சையாளர்கள் பார்வையில நம்ம மனசுல என்ன நடக்குதோ அது நம்ம உடம்புலயும் நடக்கும். குறிப்பா அந்த ஆற்றல் ஓட்டத்தை பாதிச்சு நோய்களை உருவாக்கும். சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததா குவாண்டம் ஹீலர்கள், அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பார்வை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, குவாண்டம் ஹீலர்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. அவங்க குவாண்டம் இயற்பியல் இருக்கு இல்லையா, அதோட சில அடிப்படை கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க. நாம வெறும் உடம்பு மட்டும் இல்ல, நாம அணுக்களாலையும் அந்த அணுக்களோட அதிர்வுகளாலையும் ஆனவங்கிறது அவங்களோட முதல் பாயிண்ட்.
ஒவ்வொரு அணுவும் அதிர்ந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம மொத்த உடம்பும் ஒரு சிக்கலான ஆற்றல் வடிவமா இருக்கு. ஆற்றல் களம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க இல்லையா? எனர்ஜி ஃபீல்ட். அது என்னது? கரெக்ட். அவங்க நம்ம உடம்பு சுத்தியும் உடம்புக்கு உள்ளேயும் ஒரு ஆற்றல் களம் இருக்குன்னு நம்புறாங்க. இது சும்மா ஒரு கற்பனை இல்ல. இது உண்மையான அவங்க கருவிகளை வச்சு அளக்கக்கூடிய ஒரு களம்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் களத்தோட அதிர்வெண், அதோட சமநிலை, இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ஓ, அப்போ நோய்கள் எப்படி வருது? மாற்று சிகிச்சையாளர்கள் சொன்னாங்களே, அந்த ஆற்றல் தடை மாதிரி இவங்கள ஏதாவது சொல்றாங்களா? இவங்க அத ஆற்றல் களத்துல வர்ற குறைபாடுகள் இல்லனா அதிர்வெண்ல வர ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்றாங்க. அதாவது நோய்ங்கிறது முதல்ல உடம்புல அறிகுறியா தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஆற்றல் களத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஆரம்பிக்குதுங்கிறது அவங்க முக்கியமான நம்பிக்கை. இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், உணர்ச்சிகள், அதிர்ச்சிகள் இதெல்லாம் அந்த ஆற்றல் களத்தோட நார்மல் அதிர்வெண்ணை பாதிச்சு அதோட பேலன்ஸை கெடுக்குது. இந்த சமநிலையின்மை ரொம்ப நாள் நீடிக்கும் போது தான் அது உடம்புல நோயா தெரியுது. இது பார்க்கவே ஒரு வேற மாதிரி கோணமா இருக்கு. அப்போ இவங்களோட சிகிச்சை முறையும் வித்தியாசமா தானே இருக்கும். வெறும் மருந்து மாத்திரைன்னு இல்லாம. நிச்சயமா அவங்களோட கவனம் வெறும் உடம்புல தெரியிற அறிகுறிகளை சரி பண்றதுல இல்ல, அதுக்கு மூல காரணமா இருக்கிற அந்த ஆற்றல் கள குறைபாட்டை சரி பண்றதுல தான் இருக்கு. இதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அந்த உணர்ச்சி ரீதியான மன ரீதியான மூல காரணத்தை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அப்புறம் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்க்கறது, சில தியான பயிற்சிகள், அப்புறம் சில ஸ்பெஷலான ஆற்றல் சிகிச்சை முறைகளை பயன்படுத்துறாங்க. அந்த ஆற்றல் சிகிச்சை முறைகள் அது எப்படி வேலை செய்யும்னு மூலங்கள்ல சொல்லியிருக்கா? விவரங்கள் ரொம்ப டீட்டெயிலா சொல்லலனாலும் அதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, அந்த ஆற்றல் களத்தோட அதிர்வெண்ணை சரி பண்றது, அதோட சமநிலையை திரும்ப கொண்டு வரது தான். சில சமயம் கைகளை வச்சோ இல்ல சில கருவிகள் மூலமாவோ இந்த ஆற்றல் களத்தோட இன்ட்ராக்ட் பண்றதா அவங்க நம்புறாங்க. இதன் மூலமா உடம்போட இயற்கையான சுயகுணப்படுத்தும் திறன், அதாவது செல்ஃப் ஹீலிங் எபிலிட்டி, அதை திரும்ப தூண்டிவிட முடியுங்கிறத அவங்க வாதம். அதாவது ஆற்றல் களத்தை சரி பண்ணிட்டா உடம்பு தானாவே குணமாக ஆரம்பிக்கும். இந்த ஆற்றல், அதிர்வுகள், எண்ணங்களோட தாக்கம்னு பேசும்போது நம்மால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் மசாரு எமோட்டோவோட ஆய்வு. மூலங்கள்லயும் இத பத்தி இருக்கு. நீரின் நினைவுகள், மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர், இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதும் கூட இல்லையா? ஆமா, எமோட்டோவோட ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமானது, இந்த விவாதத்துக்கு ரொம்ப பொருந்தது. அவர் என்ன செஞ்சாருன்னு சுருக்கமா சொல்றேன். அவர் நிறைய தண்ணி சாம்பிள்ஸ் எடுத்தார். அதை வேற வேற மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாக்குனாரு. சிலது மேல அன்பு, நன்றின்னு நல்ல வார்த்தைகளை சொன்னாரு இல்ல எழுதி காட்டினாரு. சிலது மேல முட்டாள், வெறுக்கிறேன்னு நெகட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. சிலதுக்கு நல்ல அழகான மியூசிக் போட்டாரு. சிலதுக்கு ஹெவி ராக் மியூசிக் போட்டாரு. அப்புறம் அந்த தண்ணிய உறைய வச்சு போட்டோ எடுத்தார், அப்படிதானே? அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்ல போட்டோ எடுத்தாரு. ரிசல்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்பு, நன்றி மாதிரி பாசிட்டிவான பாதிப்புகளுக்கு உள்ளான தண்ணி ரொம்ப அழகான, சீரான, வடிவியல் முறையில நேர்த்தியான பனிப்படிகங்களை உருவாக்குச்சு. ஆனா நெகட்டிவ் பாதிப்புகளுக்குள்ளான தண்ணி ரொம்ப சிதைஞ்சு, ஒரு ஒழுங்கே இல்லாம பார்க்கவே அசிங்கமா இருந்துச்சு. இசைக்கும் இதே மாதிரி விளைவு இருந்துச்சு. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வெறும் வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் இவ்ளோ சக்தியா? இது எப்படி நம்ம உடம்புக்கு பொருந்தும்? ஆனது. அப்போ எமோட்டோவோட ஆய்வு உண்மையா இருந்தா அதோட அர்த்தம் என்ன? நம்மளோட ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும் நம்ம உடம்புல இருக்கிற இந்த 70% தண்ணியோட மூலக்கூறு அமைப்பை நேரடியா பாதிக்கலாம். நல்ல பாசிட்டிவான உணர்வுகள் நம்ம உடம்பு தண்ணிய அழகான வடிவங்களுக்கு மாத்தும். அது ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும். அதுக்கு மாறா கோபம், பயம், வெறுப்பு மாதிரி உணர்வுகள் நம்ம உடம்பு தண்ணிய சிதஞ்ச வடிவங்களுக்கு மாத்தி நோய்களுக்கு வழிவகுக்கலாம். இல்லனா இருக்கிற நோய்களை இன்னும் தீவிரமா ஆக்கலாம். அதாவது நாம நம்மள பத்தியோ இல்ல மத்தவங்கள பத்தியோ நெகட்டிவா நினைக்கும் போது இல்ல பேசும்போது நம்ம உண்மையிலேயே நம்ம உடம்போட அமைப்பையே அந்த மாலிகுலர் லெவல்லயே பாதிக்கிறோம்னு சொல்றீங்களா? இது உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது. ஆமா, இதுதான் எமோட்டோவோட ஆய்வோட அடிப்படை செய்தி. இது அறிவியல் ரீதியா எல்லாராலையும் ஏத்துக்கப்படலனாலும் இந்த மனசு உடம்பு தொடர்பை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகமாவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாவும் இருக்கு. சரி, இதுவரைக்கும் மாற்று சிகிச்சை, குவாண்டம் பார்வை, அப்புறம் இந்த நீரின் நினைவுகள்னு பார்த்தோம். கடைசியா கேண்டிஸ் பிபி பர்ட் அவங்களோட கருத்து. இவங்கள சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி PNI துறையோட தாயினே சொல்றதா மூலங்கள்ல இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபீல்டா? அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆமா, PNIங்கிறது ஒரு முறையான அறிவியல் துறை தான். அது மனம், சைக்கோ, நரம்பு மண்டலம், நியூரோ, அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி,
இம்யூனாலஜி. இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான தொடர்புகளை பத்தி ஆராய்ச்சி செய்யுது. கேண்டஸ் பர்ட் ஒரு நரம்பியல் விஞ்ஞானி, அப்புறம் மருந்தியல் நிபுணர். அவங்களோட ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, மூளையில ஓபியேட் ஏற்பிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சது. ஆனா அதையும் தாண்டி உணர்ச்சிகள்ங்கிறது சும்மா மனசுல நடக்கிற கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லைன்னா அவங்க ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. உணர்ச்சிகள் கண்ணுக்கு தெரியாதது இல்லையா? அப்போ அது என்னவா? பெரட் மற்றும் பிஎன்ஐ ஆராய்ச்சியாளர்கள் என்ன காட்டினாங்கன்னா, உணர்ச்சிகளுக்கு ஒரு உயிர்வேதியியல் அடிப்படை இருக்கு. நம்ம உடம்புல பெப்டைடுகள்னு சில மூலக்கூறுகள் இருக்கு. இததான் பெரட் உணர்ச்சிகளின் மூலக்கூறுகள்னு சொன்னாங்க. இந்த பெப்டைடுகளும் அதை எடுத்துக்கிற ஏற்பிகளும் உடம்பு பூரா இருக்கு. குறிப்பா மூளை, நரம்பு மண்டலம், அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செல்கள்ல இது நிறைய காணப்படுது. இதோட அர்த்தம் என்ன? நம்ம உணர்வுகள் உடம்பு பூரா டிராவல் பண்ணதா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க ஒரு உணர்ச்சிய, உதாரணத்துக்கு சந்தோஷம் இல்ல சோகம் உணரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி பெப்டைடுகள் ரிலீஸ் ஆகி ரத்தம் வழியா உடம்பு பூரம் போய் செல்கள்ல இருக்கிற அந்த ஏற்பிகளோட சேருது. இதனால உங்க மனநிலை உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் நேரடியா சொல்லப்படுது. குறிப்பா உங்க இம்யூன் சிஸ்டம் செல்கள் கிட்ட. ஓ, இதுதான் அவங்க சொன்ன அந்த பாடி மைண்ட் கான்செப்டா? மனசும் உடம்பும் தனி இல்ல, அது ஒரே சிஸ்டம் அப்படிங்கிறது. மிகச்சரியா. பெர்த்தோட பார்வையில மனசுங்கிறது மூளையில மட்டும் இல்ல, அது உடம்பு பூரா பரவி இருக்கு. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல் நலம் இதெல்லாம் தனித்தனியா இயங்காம ஒரே பிரிக்க முடியாத தகவல் பரிமாற்ற நெட்வொர்க்கா வேலை செய்யுது. அதனால தான் அவங்க பாடி மைண்டுன்னு சொன்னாங்க. உங்க மனசு என்ன நினைக்குதோ அதை உங்க உடம்பு செல்கள் கேக்குது. அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. குறிப்பா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ மன அழுத்தம் இல்ல ரொம்ப நாள் சோகமா இருந்தா ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும்னு சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கு இல்லையா? நிச்சயமா. பிஎன்ஐ ஆராய்ச்சி அதை ரொம்ப தெளிவா காட்டுது. நெகட்டிவ் மனநிலைகள் நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட வேலையை குறைக்கலாம். இதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரவோ இல்ல மத்த உடல்நல பிரச்சனைகள் வரவோ வாய்ப்பு அதிகம். இதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவ் மனநிலைகள், நல்ல சோஷியல் சப்போர்ட் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த உதவுது. இது அந்த மாற்று சிகிச்சையாளர்கள் உள்ளுணர்வா சொன்னதுக்கு ஒரு சயின்டிபிக் விளக்கம் கொடுக்கற மாதிரி இருக்கு. இந்த எல்லா மூலங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது மாற்று சிகிச்சையாளர்களோட ஆற்றல் ஓட்டம், குவாண்டம் ஹீலர்களோட ஆற்றல் களம், எமோட்டோவோட அந்த நீரின் நினைவுகள், அப்புறம் பேர்டோட அறிவியல் பூர்வமான பாடி மைண்ட், இது எல்லாமே வேற வேற மொழியில பேசினாலும் ஒரே மையப்புள்ளிக்கு தான் கை காட்டுது. நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம உடல் நலத்துல ரொம்ப ஆழமான, மறுக்கவே முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. உண்மைதான். இது நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நாம வச்சிருக்கிற புரிதலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குது. ஆரோக்கியம்னா நாம என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோங்கிறத மட்டும் பொறுத்ததில்ல. நாம எப்படி உணர்றோம், எப்படி யோசிக்கிறோம், நம்ம உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நாம உள்வாங்கிக்கும் போது மூலங்கள்ல உங்களுக்காக கேட்கிற ஒரு கேள்வி ரொம்ப பொருத்தமா இருக்கு. பழையபடியே பழைய பலவீனமான வாழ்வா, அல்லது நம்ம உணர்வுகளை அது நம்ம உடலில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்களை அறிந்து அதை தீர்க்கும் பயிற்சிகளை வாழ்வில் இணைத்துக் கொண்டு முன்னேறுவதா? இது உண்மையிலே நாம ஒவ்வொருத்தரும் நம்மள கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த உடல் மன இணைப்பு பத்தின ஒரு விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதே முதல் படின்னு தோணுது. நம்ம உணர்ச்சிகள் எங்கிருந்து வருது, அது நம்ம உடம்புல என்ன மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த தாக்கங்களை சரி செய்ய இல்ல பாசிட்டிவா மாத்த என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம். அது தியானமா இருக்கலாம், இல்ல மூச்சு பயிற்சியா இருக்கலாம், இல்ல புடிச்சவங்களோட பேசுறதா இருக்கலாம், இல்ல சும்மா நம்ம எண்ண ஓட்டங்களை கவனிச்சு அந்த நெகட்டிவ் சைக்கிள்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்றதா கூட இருக்கலாம். ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அறிவு நமக்கு ஒரு விதத்துல ஒரு கண்ட்ரோலையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்குது பாருங்க. நம்ம ஆரோக்கியம் முழுக்க முழுக்க வெளியே இருக்கிற விஷயத்தாலேயோ இல்ல அதிர்ஷ்டத்தாலேயோ தீர்மானிக்கப்படல. நம்ம உள்ளுலகமும் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் அதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம ஆரோக்கியத்து மேல நமக்கு ஒரு புது அதிகாரம் கிடைக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். இந்த உடல் மன இணைப்போட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது உங்க ஆரோக்கிய பயணத்துல, உங்க நலவாழ்வுல ஒரு புது உணர்வு பூர்வமான கட்டுப்பாட்டை, ஒரு புது பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கான முதல் படியா இருக்க முடியுமா? நீங்க ஒருவேளை நோயோட இருந்தாலும் சரி, இல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த உரையாடலுக்கு பிறகு உங்க எண்ணத்திலேயோ இல்ல உங்க உணர்வு பூர்வமான விழிப்புணர்விலையோ என்ன ஒரு மிகச்சின்ன மாற்றத்தை நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். ஒருவேளை அடுத்த தடவை கோபம் வரும்போது அது உடம்புல எங்க தெரியுதுன்னு சும்மா கவனிக்கிறதா, இல்ல தினமும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கிறதா? அந்த சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய பயணத்தோட தொடக்கமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.